திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்திருந்த நிலையில் அவரது கருத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற சந்திப்பில் வைகை செல்வனுடன் அரசியல் எதுவும் பேசவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம். அவரும் பக்கத்தறையிலே தங்கியிருந்தார். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசளித்தார். நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது, அவ்வளவுதான். பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. சார், அவர் இப்படி சொல்கிறதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில் சலசலப்பை உண்டு பண்ணுன்றதுக்காக சொல்லாருன்னு நீங்கள் எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவர் பேசுறது அது எனக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இதில் ஓட்டை விழுந்துன்னு சொல்கிறாரு. அவருடைய பார்வையில் தான் ஓட்டை விழுந்திருக்கிறது தவிர எங்கள் கூட்டணியில் எந்த விதமான ஓட்டையும் விழவில்லை. இது உறுதியாக இருக்கிறது. அவருடைய பார்வையில் விழுந்திருக்கிற ஓட்டையை அவர்கள் மருத்துவரிடத்தில் பார்த்து தகுந்த முறையில் சிகிச்சை செய்து கொள்வது அவர்களுக்கு நல்லது. திருமாவளவனை சந்தித்தா வைகை செல்வன் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து இருப்பதாக பேசியிருக்காங்க. ஒருபோதும் ஓட்டை இங்கே விழாது, ஓட்டை அங்கே தான் விழப்போகுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.